Hello viewers, welcome to Tamil One YouTube channel. Hello viewers, welcome to Tamil Valam YouTube channel. லாஸ்ட் பார்ட்ல ஆஸ்திரேலியாவில சோமர்டன் அப்படிங்கிற பீச்ல ஒரு டெட் பாடி கிடைச்சது. அந்த பர்சனோட நேம், போன் நம்பர், அட்ரஸ், ஐடி ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல. கிடைச்ச ஒரே விஷயம் 4 மாசத்துக்கு அப்புறம் ஒரு சூட்கேஸ் மட்டும்தான். அந்த சூட்கேஸ்ல இருந்த ட்ரெஸ்ல ஒரு பேண்ட்டுக்குள்ள சீக்கிரட்டா ஸ்டிச் பண்ணி வச்சிருந்த தமாம் ஷுட் அப்படிங்கிற பேப்பர். அந்த பேப்பர் எடுத்து கிடைச்ச புக்ல வச்சு பார்க்கும்போது அது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருந்தது. இது மட்டுமே தான் அங்க கிடைச்ச ஒரே ப்ரூஃப். எல்லா புக்லயும் லாஸ்ட் பேஜுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் கலர் பேஜ் இருக்கும். அதை டேர்ன் பண்ணி பார்த்தோம்னா அதுதான் அந்த புக்கோட லாஸ்ட் பேஜாவும் இல்ல அந்த புக்கோட கவராவும் இருக்கும். இந்த புக்ல லாஸ்ட் பேஜ்ல இருக்கிற கடைசி வார்த்தை தமாம் ஷுட். அதுக்கப்புறம் இருக்கிற பேஜ திருப்பி பார்த்தா மனுஷங்க ஏதோ எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு 5 லைன்ஸ எந்த மீனிங்கும் இல்லாம ரேண்டம் வேர்ட்ஸ் போட்டு கிறுக்கி வச்சிருக்காங்க. அந்த பேஜுக்கு கீழே ஓப்பனாவே டைரக்டா ஒரு போன் நம்பர் இருக்குங்க. அந்த போன் நம்பருக்கு போலீஸ் பாத்தீங்கன்னா டைரக்டா கால் பண்ணாம அப்படி பண்ண ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் உஷார் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த போன் நம்பரை வச்சு அதுல இருக்கிற அட்ரஸை ட்ரேஸ் பண்றாங்க. அட்ரஸ் பாத்தீங்கன்னா டெட் பாடி கிடைச்ச சோமர்டன் பீச் இருக்கிற அதே ஏரியாவில தான் லொகேட் ஆயிருக்கு. எக்ஸாக்டா சொல்ல போனா அந்த டெட் பாடி கிடைச்ச பிளேஸுக்கும் இந்த அட்ரஸ் இருக்கிற வீட்டுக்கும் ஒரு 100 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ். அந்த அட்ரஸ் யாரா இருக்க போறாங்க, அங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா அந்த அட்ரஸ்ல இருக்க பர்சனால என்ன நடந்தாலும், யாரா இருந்தாலும், அங்க என்ன நடக்க வாய்ப்பு இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ற மாதிரியான ஃபோர்ஸோட தான் போலீஸ் அங்க போய் அந்த டோரை தட்டுறாங்க. இந்த டோரை ஓபன் பண்றது ஒரு லேடி. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 35 to 40 வயசு இருக்கும். அவங்க ஒரு நர்ஸ். அவங்க ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா ஜெசி ஜோ டாம்சன். லாஸ்ட் டிசம்பர்ல பீச்ல ஒரு டெட் பாடி கிடைச்சதுன்னு போலீஸ் சொல்றாங்க. ஆனா ஜெசி பீச்லயா, டெட் பாடியா, எனக்கு எதுவுமே தெரியாதே அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்னையா விசாரிக்கிறீங்கன்னு ஜெசி கேக்குறாங்க. அப்போதான் போலீஸ் அந்த ரூப் பயாட் அப்படிங்கிற புக்கை எடுத்து காமிக்கிறாங்க. அந்த புக்கை பார்த்ததையும் ஜெசி ஒரு ரியாக்ஷன் தராங்க. அவங்கள பார்த்த போலீஸ் பாத்தீங்கன்னா என்ன ஏதாவது சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு ஜெசிட்ட கேக்குறாங்க. ஜெசி என்ன சொல்றாங்கன்னா இந்த புக்கு 1000 வருஷம் பழமையானதும் இந்த உலகத்திலேயே ஒரு சில காப்பி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ணுதான் எங்கிட்ட இருந்துச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ்க்கு பீச்ல அந்த பிசினஸ் மேன் கார்ல கிடைச்ச புக்கு ஒருவேளை ஜெசியோட தான் இருக்குமோன்னு டவுட் வருது. உங்ககிட்ட இருக்க அந்த புக்கை நாங்க பாக்கலாமா அப்படின்னு போலீஸ் கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த புக்கை நான் படிச்சு முடிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த புக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அந்த புக்கை படிக்க வேணும்னு கேட்டாங்க. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அதை என் ஃப்ரெண்டு கிட்ட நான் கொடுத்துட்டேன். அவங்க பேர் பாத்தீங்கன்னா ஆல்ஃபிரட் பாக்ஸால். இப்போ அந்த புக்கு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. போலீஸ் உடனே அந்த ஆல்ஃபிரட் பாக்ஸாலோட அட்ரஸ் வேணும்னு கேக்குறாங்க ஜெசி கிட்ட. அவங்களும் அட்ரஸ் கொடுக்குறாங்க. போலீஸ் ஆல்ஃபிரட் வீட்டுக்கு உடனே போறாங்க. அதுவும் மிட் நைட்ல போலீஸை பார்த்த உடனே அவர் ரொம்பவுமே பயந்துட்டாரு. போலீஸ் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த புக்கு உங்ககிட்ட இருக்கான்னு கேக்குறாங்க. உடனே அவர் உள்ள போயிட்டு அந்த புக்கை கொண்டு வராரு. அதாவது ஒமர் கய்யாம் எழுதின ரூப் பயாட். அந்த புக்கை வாங்கி போலீஸ் கடகடன்னு லாஸ்ட் பேஜை திருப்பி பாக்குறாங்க. அதுல தமாம் ஷுட் அந்த பேஜ் கிளியவே இல்ல. அந்த புக்ல அப்படியே தான் இருந்தது. ஜெசி ஜோ தாம்சனோ இல்ல ஆல்ஃபிரடோ இந்த புக்கு எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த பிசினஸ்மேன் கார்ல கிடைச்ச புக்கு இவங்களோடதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸுக்கும் இவங்களுக்கும் டைரக்டாவே லிங்க் பண்ணிருப்பாங்க. சப்போஸ் இவங்க புக்ல அந்த தமாம் ஷுட் அப்படிங்கிற பேஜ் கிழிஞ்சிருந்தா இந்த கேஸ்ல இவங்கள லிங்க் பண்ணிருக்கலாம். பட் இதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லாம போச்சு. இது ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே இருந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு போலீஸ் பாத்தீங்கன்னா இறந்த ஒருத்தரோட டெட் பாடிய சுமார் 8 மாசமா சேஃபா வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறமும் இந்த பாடிய வச்சுக்க முடியாத சுச்சுவேஷன் ஒண்ணு வருது. அதனால போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த பாடிய புதைக்க முடிவு பண்றாங்க. ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்கள புதைச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய சமாதியில மேல ஒரு மெமரபிள் ஸ்டோன் வைப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் எல்லாமே அதுல எழுதி மேல வைப்பாங்க. ஆனா போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த டெட் பாடியை புதைச்ச இடத்துல சமாதிக்கு மேல டிசம்பர் 1, 1945 சோமர்டன் பீச்ல ஒரு பேர் தெரியாத ஒருத்தர் இங்கதான் இறந்திருக்காரு, அவர் இங்கதான் இருக்காரு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. ஒருத்தர் இறந்துட்டாலும் யார் அவரை கொன்னாங்க அப்படிங்கறத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதனால போலீஸ் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவருடைய டெட் பாடி முகத்தை கேஸ்டிங் பண்றாங்க. கேஸ்டிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான கெமிக்கலை இவர் மேல வச்சு இவரோட முகத்தை அச்சு எடுக்கிறாங்க.
என்னதான் அந்த டெட் பாடியோட போட்டோ இருந்தாலும் அந்த அன்னோன் மேனோட ஃபேஸ் கையில இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ்டிங் எடுக்கிறாங்க. இந்த சைடு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஜெசி ஜோ தாம்சனையும் ஆல்ஃபிரட் கிட்டயும் இருக்கிற புக்கை வச்சு அந்த புக்ல எந்த ஒரு பேஜும் கிளியில அப்படிங்கறதுனால அவங்கள ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ஃபிரட் கிட்ட எந்த பிரச்சனையும் இல்ல. அதனால அவரும் அந்த கேஸை விட்டு அனுப்பிடுறாங்க. ஆனா ஜெசியோட போன் நம்பர் அந்த புக்ல இருந்தது இல்லையா, சோ அவங்கள விசாரிக்கிறாங்க. அந்த புக்ல அவங்க நம்பரை யார் வேணா எழுதிருக்கலாம். ஆனா அவங்க வீடு சோமர்டன் பீச் பக்கத்துல இருக்கு. சோ ஈஸியா அவங்க இந்த கேஸ்ல இருந்து விட முடியாது. ஜெசி ஜோ தாம்சன் கிட்ட அவங்க செஞ்ச அந்த கேஸ்டிங் மாஸ்க காட்டுறாங்க. அப்ப அதை பார்த்து அவங்களுக்கு உடனே ரொம்பவுமே ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது, மயக்க வர மாதிரி ஃபீல் பண்றாங்க. அங்க பக்கத்துல இருந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட குடிக்க கொஞ்சம் தண்ணி கேக்குறாங்க. தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் கூல் ஆயிட்டு, இது என்ன, இது யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க ரொம்பவுமே கூலா சொல்றாங்க. இவங்களை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா சோமர்டன் பீச், ஒரு டெட் பாடி, அவரோட பேண்ட்ல ஒரு கிழிஞ்ச பேப்பர், அந்த புக்ல ஒரு நம்பர், அது ஒரு நர்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட், இந்த புக்கு கடைசியில ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு 5 கிறுக்கல்களான லைன், அப்புறம் ஒரு நம்பர் கான்டாக்ட். அந்த கான்டாக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நர்ஸ். இவ்வளவுதான் இந்த கேஸ்ல கிடைச்ச ஒரு ப்ரூஃப். கடைசி வரைக்கும் இந்த சோமர்டன் மேன் யாரு, என்ன பேரு, அவருக்கு ஃபேமிலி இருக்கா, எப்படி இங்க வந்தாரு, அவர் எப்படி செத்தாரு, இந்த நர்ஸுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு எந்த டீட்டெயிலுமே தெரியல. அவர் ஏன் இந்த புக்கோட பேப்பரை தன்னோட பேண்ட்டுக்குள்ள வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாரு, அந்த புக்குக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னும் எதுவுமே தெரியல. என்னடா இது இவ்வளவு குழப்பமா இருக்கு, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, யாரு கொன்னாங்க, எப்படி செத்தாரு, எந்த டீட்டெயிலுமே தெரியலையா அப்படின்னு பார்க்கும்போதுதான் இதுல ஒரு 3 தியரி ஒளிஞ்சிட்டு இருக்கு. இத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.